இந்த இடக்கட்டையில வெட்டி விடுவீங்களா? நீங்க இந்த லேண்ட்ல எத்தனை கண்ணு வச்சிருக்கீங்க மொத்தமா? ஆளை போடுறதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தீங்க இந்த லேண்ட்ல? புடலங்காய் போட்டிருந்தேன். உங்க 3 தடவை காய அறுவடை செய்யறாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ராதாபுரத்தில் இருந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்க என்னோட வாழைத்தோட்டத்தில் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்குறதுக்கு பதில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கட்டையெல்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க? கட்டை நான் வெளியே இருந்து வாங்குறது தான். எப்போவுமே நான் வச்ச எடுத்து தோட்டம் பயிரிட்டேன் இல்லை, அதில் இருந்து நான் கட்டை எடுத்து நடுறது கிடையாது. ஒரு முக்கியமான நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த வாழை நட்டு எல்லாரும் ஒரு கொலை வெட்டிக்கிட்டு அதை வெட்டி அழிச்சுக்கிட்டு மறு ஆண்டு மீண்டும் வாழை நடுறாங்க. அப்படி பண்ண விடாதீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, உங்கள் மூலமாவது மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதனால சொல்கிறேன். இப்போ இது கொலை வெட்டியாச்சு. கொலை வெட்டுறதுக்கு அப்புறமா ஒரு கொலை வெட்டி வரும்போதே ஒரு கண்ணை தேர்வு பண்ணி விடணும். ஒரு கொலை வெட்டுமோ அடுத்த கண் இந்த அளவில் பெருசாக வரணும். மற்ற கண்ணு பக்க கண்டுகளெல்லாம் வெட்டி விடணும். இந்த கொலை வெட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த கொலையை வெட்டிக்கிட்டு இந்த வாழையோட தடைப்பகுதி இந்த இடத்துல ஒரு 6 அடி 5 அடி உயரத்துக்கு விட்டுக்கிட்டு வெட்டி எடுக்கணும். இந்த மூட்டு பகுதியை மாற்றக்கூடாது. அப்போ அடுத்த ஆண்டு மீண்டும் 3 உரத்துல வாழை குலைச்சிரும். சரியா? அடுத்து மீண்டும் ஒரு ஆண்டு விடப்படலாம். 3 கொலை இதுல இருந்து கண்டிப்பா வெட்டலாம். ஒரு மரத்துல இருந்து அதாவது மீனி அடுத்த ஆண்டு நெக்ஸ்ட் இயர். இன்னொன்னு ஊடு பயிர். நான் இதுல வெள்ளரி வச்சிருந்தேன், அழிஞ்சிருச்சு. சின்னதுல கண்ணு நட்டுக்கிட்டு அந்த ஊடு பயிர்ல இருந்தே நான் லாபத்தை எடுத்துருவேன். கண்டிப்பா ஊடு பயிர் பண்ணாதையும் நீங்க இது பண்ணுங்க. இன்டர் கிராப்பிங். சரியா? இப்போ இதுல வெள்ளரி வச்சிருந்தேன். வெள்ளரியை தாண்டி வேற என்ன வைக்கலாம்? வெள்ளரியை தாண்டி ஊடு பயிரா கீரை போடலாம். இந்த ஊர பகுதியில பயிர் வைக்கலாம். ഒരുപാട് പ്രോഫിറ്റ് കിട്ടുമോ ഈ ബനാന ജിഞ്ചറിനെ കാട്ടും? ஜிஞ்சர் தான் ப்ராஃபிட். ஜிஞ்சர் அழுகல் நோய் இல்லாம இருந்தா ஜிஞ்சர் நல்ல ப்ராஃபிட். வாழையில என்னென்ன நோயெல்லாம் வரும்? வாழையில இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல் வரும், அது இருக்கு. இன்னொன்னு இந்த பூச்சி சின்ன புழு தாக்குதல் இருக்கு. வாழைக்கும் கரெக்டா தான் அடிக்கிறேன். இந்த இடக்கட்டையில வெட்டி விடுவீங்களா? இடக்கட்டை இப்போ இல்லை, இனி கொஞ்சம் கூட வளர்ந்த அப்புறம் வெட்டலாம். அது எத்தனை மாசம் ஆகும் போது வெட்டுவீங்க? அதாவது ஏத்த வாழைக்கு 35 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் போடணும். அந்த உரம் போடக்கூடிய டைம்ல பக்க கண்டிகளையும் வெட்டி அழுகி நிற்கக்கூடிய அந்த பழைய கருகின இலைகளை எல்லாம் அறுத்து போட்டு வெட்டி மூட்டில போட்டு உரம் போடுவோம். இது எந்த சோர்ஸ்ன்னு வருங்க? போர்வெல்லா இல்ல, இது ஊற்று தண்ணி தான். மேல குளம் ஊற்று தண்ணி தான். ஆமா, 20 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரை சராசரி விற்கும். இது வாழை போடுறதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தீங்க இந்த லேண்ட்ல? புடலங்காய் போட்டிருந்தேன். அதுல என்ன மாதிரி நோயெல்லாம் பாத்தீங்க? பிஞ்சை தாக்குற நோய் தான். பிஞ்சு வாடல் உண்டு. அந்த காயில அழுகி மேல இருந்து அழுகி வரல, காய் அழுகி வர்றது பூச்சி தாக்குதல். அதுக்கு என்ன மாதிரி மருந்து யூஸ் பண்ணுவீங்க? நம்ம பிஞ்சு விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து அடிச்சா போதும். பிஞ்சு விட ஆரம்பிச்சா வாரத்துக்கு 5 நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து விட அடி தெளிக்கணும். அது என்ன மருந்து? மருந்து கராட்டே. எல்லாமே கராட்டே. அது எனக்கு நல்லா இருக்கு, அதனால நான் கராட்டே யூஸ் பண்றேன். அதுக்கு வெள்ளரி போட்டிருந்தேன்னு சொன்னீங்க. அப்போது வாழை எந்த ஸ்டேஜ் இருக்கேல வெள்ளரி போட்டீங்க? வாழைக்கு நட்டு அதே அன்னைக்கே நடலாம். லீஃப்ல இருந்தானே டிசீஸ்க்கு கண்ட்ரோல் എന്തെങ്കിലും யூஸ் செய்யணும்டா? புழு, இது பூச்சி தாக்கல் வந்ததுதான் புழு. அது நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இந்த ஒரு வாழையில சின்னத ரவுண்டா அந்த புழு முட்டை போட்டு வைக்கும். அப்போ இந்த மேல் பகுதி வெள்ளையா தெரியும். அது நம்ம விவசாயிகளுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. இது கொஞ்சம் அதிகமா பரவுனது. இது கொஞ்சம் லேட்டா மருந்து அடிச்சேன். பூச்சி மருந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கணும். 5.5 மாசத்துல ஏத்த வாழை குலை தள்ளிடும். 5 பூச்சி மருந்து அடிக்கணும். இந்த குலை தள்ளக்கூடிய சமயத்துல பாருங்க, இப்படி வளைஞ்சு வரும்ல, அந்த டைம்ல கண்டிப்பா ஒரு பூச்சி மருந்து அடிக்கணும். ஏன்னா அந்த டைம்ல ஒரு நல்ல வாசனை வரும். வாசனை வரும்போது பூச்சி முட்டை போட்டு அது புழு தாக்குதல் ஏற்படும். இந்த இதுக்கு இடையில எல்லாம் இங்க இருந்து வெள்ளை திரவமா வரும். நீங்க இந்த லேண்ட்ல எத்தனை கண்ணு வச்சிருக்கீங்க மொத்தமா? இப்போ ஒரு 250 கண்ணு கிட்ட இருக்கு நிக்குது. இப்போ ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணா எந்த அளவுக்கு இங்க யூஸ் பண்ணுவீங்க? லிட்டருக்கு 1.5 ml வாழைக்கெல்லாம். மற்ற சிறு பயிர்களுக்கெல்லாம் ஆரம்பத்துல சின்னதா இருக்கும்போது லிட்டருக்கு 1 மில்லி. இது இப்போ வாழை பெருசாக ஒரு 2.5 மில்லி வரை யூஸ் பண்ணலாம். ஒரு கொலைக்கு அந்த ரேட்டை பொறுத்து சொன்னேன்ல, 20 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரை விற்கும். அதை பொறுத்து 800 ரூபா, 700 ரூபா, 250 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். இது சின்ன நானும் பிள்ளைங்களும் பண்ணுவோம். லேபர்ஸ் தேவைக்கு கிளையில் பண்ணலாம், லேபர்ஸ் வருவாங்க.
இதுல களை எடுக்கிறது எப்படி எடுப்பீங்க? அங்க சொன்னீங்க ஒரு வளர வளர எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க. அப்போ வாழைக்கு இடையில வந்து மண் வெட்டியால நீ அடுத்து உரம் போடுவல, உரம் போட ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்போ சுத்தி மூடு தோண்டி மண்ணெல்லாம் அணைச்சு விடுவாங்கல்ல வாழைக்கு, அதை எப்போ செய்வீங்க? இது எல்லா உரத்துக்கும் மண்ணணையில் பண்ணணும். ஒண்ணு பண்ணி காட்டுட்டுமா? வாழைக்கு மண்ணணையில் பண்ற உரம் வைக்கிறது காட்ட போறேன். இது வந்து வாழையோட பெரும்பறை. இது 3வது உரம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி மூட்டில் நிற்கக்கூடிய அந்த கருகின இலைகள் எல்லாம் இருக்கணும். அது அறுக்கிற இந்த மாதிரி இருக்கணும். கீழே இழுத்து எந்த அளவு கருகி இருக்கோ அந்த அளவுக்கு இப்படி அறுத்து எடுத்துருங்க. இந்த பக்க கண்டிகள் பெருசாக நிற்கிறதையும் வெட்டி எடுத்துடலாம். இப்போ நிற்கக்கூடிய இந்த புல்லுகளை எல்லாம் கண்டிப்பாக விட்டணும். இந்த சைடில் இருந்து கொஞ்சம் மண் எடுத்து இந்த மூடு பகுதி பாருங்க. இந்த மூட்டு பகுதியை நாங்கள் கண்ணாடி மண்டைன்னு சொல்லுவோம். இந்த இடம் இனி நமக்கு வாழையை வளப்படுத்தணும். அதனால மூட்டில் மண் இந்த மாதிரி போடணும். காய போட்டது பழைய சாணி ஒரு அரைக்குட்டை சாணி குறையாம போடுங்க. சாணியை பொறுத்தவரைக்கும் ஒரு குட்டை போட்டாலும் பிரச்சனை இல்லை. வாழை நல்லா எடுத்துக்கும், நல்லா வளரும். அடுத்து நம்ம வயலுக்குள்ளேயே அந்த சத்து பொருட்கள் குறையாம இருக்கும். இதை எடுத்து 4 சுற்றி போடுங்க. அந்த மூட்டில் போட வேணாம். பாக்டம்பாஸ், பொட்டாஸ், யூரியா, கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, எலும்பு தூள் எல்லாம் சேர்த்து கலவை வரும். ஒரு 2 பிடி குறையாமல் போடலாம். கண்டிப்பாக ஏதாவது தழைகள் போடணும். அது வந்து பச்சை தழைகள் போடுங்க, கருகினது ஏதாவது மாதிரி போடுங்க. இனி ஒரு 5-6 மண் எடுத்து மேலே போட்டு விடணும். புரிஞ்சிடுச்சா? இது உரம் போடுறது உரம் மண்ணணையில் காட்டினா இது 3வது உரம். கீழே அந்த வேர்ல இருந்து அங்கிருந்து எடுத்துக்காதா? நம்ம தண்ணி விடணுமா? நம்ம போட்ட உரத்துக்கு தண்ணி விடணும். இப்போ இந்த தண்ணி கீழே நிற்கிறனால வாரத்துக்கு 2 தண்ணி மேலே சும்மா ஒரு 10 லிட்டர் அளவுக்கு ஊற்றி கொடுத்தா போதும். மீதி கீழே இருந்து எடுத்துக்கும். இந்த வாழை இலைக்கு அடியில ஒயிட் கலர்ல ரவுண்டா இருக்கும், அந்த நோய் பார்த்திருக்கீங்களா? அது பூச்சி மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல. அது முட்டை போட்டு வச்சிருக்கிறது. அதுதான் பெருசாகி சொன்னேன்ல, அந்த வாழையில தாக்குதல் பண்ணியிருந்து அது. அதனால பெருசா ஏதாவது பனானாவுல பாதிப்பு இருக்கா? பாதிப்பு தான். நம்ம அதை கண்டறிஞ்சு அதை மருந்து அடிச்சு அதை கொல்லலைன்னா அது அந்த முட்டை போட ஒரு முட்டைன்னு நினைக்கிறோம். அதில் ஆயிரக்கணக்கான புழுக்கள் வெளியே வரும். அதில் இருந்து அது அப்படியே பரகிட்டு இருக்கும். அப்புறம் வாழை வந்து மொட்டையாக நிற்கும். மழையானால எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. மழை பெய்யும்போது அந்த தண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறேன்ல, இந்த தண்ணியை திறந்து விட்டுறணும். இப்போ மழை பெஞ்சு அதிகமாக காற்றுல வாழை மரம் சாயும் இல்லை, அந்த மாதிரி இங்கே இருக்கா? அந்த கொலை விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் கெட்டு போடுவோம். நிறைஞ்சிட்டு தான் என்ன சம்பவிச்சு ஒரு யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கிறேன். வாழை கெட்டு போடுறதையும் போட்டிருக்கிறேன். இது வந்து நாடன், இந்த இது நாடன் தான், நாடன் ஏத்த வாழை. இப்போ வாழையை பற்றி சந்தேகம்? அதாவது கண்ணு நட்டு 45 நாளையில் உரம் போடணும். 2வது உரம் 35 நாளையில், அடுத்து 35 நாளையில் அடுத்த உரம். அப்படியே போட்டுட்டு இருக்கும்போது 4வது உரம் போடக்கூடிய டைமில் வாழை குலைக்கும். குலைச்சதுக்கப்புறம் நம்ம கடைசி வரையும் உரம் இது மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்த பக்க நம்ம ரெடி பண்ணி விடுறோம் அடுத்த தலைமுறைக்கு. அதனால் சிலவங்க என்ன பண்ணால் 4 உரத்தில் விட்டுருவாங்க. கொலை தள்ளியாச்சா அப்புறமா கொஞ்சம் ரசாயன உரம் மட்டும் கொண்டு போட்டுக்கிட்டு விட்டுருவாங்க. அந்த கொலையை வெட்டி எடுத்துகிட்டு மீண்டும் அதை வாழையை நவுட்டி கிளையில் பண்ணி ரொம்ப சிலவுது. எனக்கு அந்த அதுக்கில் கண்ணு இந்த கொலை விட்டும்போது இந்த அளவு வளர்ந்துடும். நான் ரெடி பண்ணி விட்டுருவேன். அடுத்து கொலை விட்டதுக்கப்புறம் இதுக்கு நம்ம 4-5 உரம் போடுறது 3 உரத்திலே வாழை குலைச்சிடும். கண்ணு யூஸ் பண்ண சாப்பிட வாழை இலையா ஹோட்டலுக்கு அந்த மாதிரி ஹோட்டல் கொடுக்க மாட்டேன். எல்லாம் இதுக்குள்ளேயே தான். இதுக்குள்ளே ஆமாம். பாக்கி எல்லாம் மிச்சம் வராது. இதப்போ இதுல என்ன கருகின பழைய இலையில வெட்டி உள்ள போட்டோம் பார்த்தீங்களா? அடுத்த உரம் வைக்கும்போது 35 நாளையில் இனி 4-5 இலை கருகிரும். அதையும் மூட்டில் போட்டு உரம் போடுவேன். கடைசி அப்படியே போட்டுக்கிட்டு இருப்பேன். கடைசியா கொலை வெட்டக்கூடிய டைம்ல ஒரு கண்ணு விடுவேன்ல, அந்த கண்ணை விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு வாழையை முறிச்சிருவேன்.
தாய் வாழை. தாய் வாழை ஏன் தாய் வாழை விட்டுருக்கேன்னா, இந்த கண்ணுக்கு தாய் வாழையிலேருந்து வரக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இந்த கண் எடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த தாய் வாழை யாரும் அகற்றக்கூடாது. கண்டிப்பாக தாய் வாழை விட்டுருக்கணும். இந்த ஒரு 6 அடி 5 அடி உயரத்துக்கு முறிச்சு எடுத்துடுவேன். மீதி உள்ள வேஸ்ட்டையும் வெட்டி கருகின இலைகளெல்லாம் எடுத்து முடியல நல்லா அகலமாக தோண்டி போட்டு மண்ணை போட்டு மூடி விடுவேன். ஒரு விட்ட சாணையம் போட்டு மூடிட்டா அது 2 மாதம் கழிச்சு உரம் போட்டப்போ நல்லா வளரும். மருந்து எவ்வளவு ஸ்ப்ரே பண்றீங்க அதெல்லாம் எழுதிருக்கோம். இன்டர் கிராப்பா என்ன போட்டிருக்கீங்க அதெல்லாம் எழுதிருக்கோம். உரம் போடக்கூடிய 35 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் போடணும். வாழைப்பூலாம் வச்சுங்களா மார்க்கெட்ல? வாழைப்பூ நான் ஒடிக்கிற டைமில் நிறைய வீட்டுக்காரங்களே கேட்பாங்க, எனக்கு 2 கூட விற்கிறாங்க. 10 ரூபா 20 ரூபா விலை இருக்குது. ஆனால் இது நல்ல பெஸ்ட்டு. வாழைப்பூ நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு கிடைச்சாலும் இங்கே கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேத்துக்கு வாழைப்பூ பிடிக்கல. அவங்க ஈஸியா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்லுவீங்க? ட்ரிக்ஸ் அதில் வேணும்னா சீனி போட்டு அவங்க போய் ஆக்கணும். அப்படி படக்கூடாது. நான் ஒரு வாட்டி சாப்பிட வச்சு அவங்கள அந்த ருசி புரிய வைக்கணும். இதனால வயிற்று குடல் புண்ணு, இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனு இதெல்லாம் போகும். நல்ல அருமருந்து வாழைப்பூ. அப்புறமா இந்த வாழையோட இந்த உள் பகுதி வரக்கூடிய தண்டு பகுதி அதை சாறு எடுத்து குடிக்கிறது. அதை தண்டையும் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். என்னோட வீடியோ பார்த்து நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லிக் கொடுத்த எப்படி இருந்து புரிஞ்சா என்னென்னு இப்படி கேளுங்க. இவங்க நிலத்துல வந்து இப்போ நேந்திர பழம் போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ 3 தடவை உரம் போட்டிருக்காங்க. இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொன்னாங்க. எந்த மாதிரி டைம் எல்லாம் என்ன இரிகேட் பண்ணணும், உரம் போடணும் எல்லாம் சொன்னாங்க. பிளாக் பெப்பரை பற்றியும் சொன்னாங்க. எப்படி அவங்க கிலோ எவ்வளோக்கு விற்கிறாங்க, இவங்க கிட்ட வாங்குறது, வாழைப்பூ, வாழைத்தண்டு, தாய் மரத்துல இருந்து அது வெட்டினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர இடக்கட்டையில அவங்க 3 தடவை அறுவடை செய்யறாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்த நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். அதோட திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரத்தில் உள்ள இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கும் அனைவருக்கும் என்னை தேடி வந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி.